நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்த்தோம். ஆம், தோல்விகள் கடந்து வருகிறது. பயம், அச்சமானது நம்முடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டு நம்மை அறியாத ஒரு வேதனை ஆட்கொள்கிறது. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் வாழ்க்கையிலே பலப்படுத்துகிறதாக, ஆறுதல் படுத்துகிறதாக, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி, அதனால் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை ஆறுதல் படுத்த இன்றைக்கும் அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் போது நிச்சயமாய் பலவிதமான பிரச்சனை வந்தாலும் கூட அதை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக அதை யோவானுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனமானது சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தை யாரால் ஜெயிக்க முடியும்? இன்றைக்கு அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தலைவனை நம்பி கடந்து போவார்கள். அவன் ஜெயிப்பான் என்று யோசிப்பார்கள். உண்மையாகவே ஜெயிக்கிறவனாய் இருப்பான், ஒரு நாளில் தோற்குவளாய் இருப்பார்கள். அதுபோல விளையாட்டுகளை பார்க்கிறார்கள். அந்த ரசிகர்கள் தன்னுடைய அணியானது ஜெயிக்கும் என்று யோசிப்பார்கள். ஜெயிப்பதும் தோற்பதும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவானவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது, விசுவாசிக்கின்ற போது உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம். அவரே உலகத்தின் ரட்சகர், அவரே நமக்காக மரித்தவர், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே நாம் உலகத்தில் ஜெயிக்க முடியும். வேறு யாராலும் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் ஜெயமும் தோல்வியும், வெற்றியும் தோல்வியும் கடந்து வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றார், வெற்றி அடைந்தார், மரணத்தில் ஜெயம் பெற்றார். உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் ஜெயித்தபடினாலே அவரை விசுவாசிக்கிற நாம் நம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். தோல்வி ஊடாய் கடந்து போகிறோமா, பலவீனத்தின் ஊடாய் கடந்து போகிறோமா, கலங்க வேண்டாம். ஆண்டவரை விசுவாசிக்கின்றபடினாலே நம்முடைய முடிவு என்பது ஜெயமாயிருக்கும். அழைத்த தேவன் நம்மை ஜெயம் கொடுக்கும்படியாக அழைத்தவர் ஜெயித்தபடியினாலே இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக, தேவனுடைய குமாரன் என்று 100க்கு 100 விசுவாசிக்கின்றபடியினாலே ஜெயத்தை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இருப்போம். காரணம், நம் தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரம் உள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரம் உள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாக இயேசுவின் நாமம் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. உலகத்தில் பார்க்கிறோம் 300 முக்கோடி தெய்வம் என்று சொல்லி, இத்தனை தெய்வத்துக்கு மேலாக எல்லா தெய்வங்களுக்கும் மகாராஜாவாக தெய்வன் இருப்பதாக வேதம் சொல்கிறபடினாலே ஜெயித்த திருநாமமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது, அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பென்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தோல்வி போல, கஷ்டத்தை போல கண்ணீரோடு கடந்து போகிறோமா, கலங்க வேண்டாம். இயேசு ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கின்றபடியினாலே உலகத்தில் வருகிற எல்லா விதமான துன்பங்களையும் மேற்கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக அன்பின் ஆண்டவரை துதிக்கிற ஐயா, நீர் ஜெயித்தீர், நாங்களும் ஜெயிப்போம் ஐயா. இன்றைக்கு நான் ஒருவேளை தோல்வியாக, கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு இருப்பதினாலே நான் பயந்து கொண்டிருக்கிற ஐயா, உம்மை விசுவாசிக்கின்றபடினால் நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துவரும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.